ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இந்த ரிங்கு, பேங்கிள், இந்த சைஸ் எல்லாம் எப்படிமா கண்டுபிடிக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிங் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை உங்களோட ரிங் போடுற விரலில் இது போல் சுற்றிக்கலாம். ரெண்டு பேப்பருக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு கோடுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்கோ, அதாவது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும். எனக்கு 6 சென்டிமீட்டர் இருக்குது. 6 சென்டிமீட்டருக்கு நேரம் இந்த ரிங் சார்ட்டில் எவ்வளோ இருக்கும் அதுதான் உங்களோட ரிங் சைஸ். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்கிள் சைஸ் பார்த்தலாம். ஒரு பர்ஃபெக்டான பேங்கிள் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தலாமா? கையை இது போல் மடக்கிக்கோங்க. இந்த 4 விரலில் இந்த விரலோட எஜ்ஜும் இந்த விரலோட எஜ்ஜுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 6 சென்டிமீட்டர் இருக்குது. இது என்னோட ஒரிஜினல் வளையல் சைஸ். இதுக்கு நடுவில் இருக்க கேப்பும் பாருங்கள், 6 சென்டிமீட்டர். ஸோ என்னோட வளையல் சைஸ் 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான பிரேஸ்லெட் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தலாமா? ஒரு மெஷரிங் டேப் எடுத்துக்கலாம். இந்த டேப் கையில் பிரேஸ்லெட் போடுற இடத்துல இது போல் சுற்றி விட்டுக்கலாம். இதை நான் டேப்பில் இன்ச்சில் தான் கால்குலேட் பண்ணுறேன். இன்ச்சில் பார்க்கும்போது 6 இன்ச் வருது. எப்போவுமே பிரேஸ்லெட் கால்குலேட் பண்ணும்போது 0.5 இன்ச் அதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 6.5 இன்ச்சு. அப்போ தான் கரெக்டாக லூஸாக கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பர்ஃபெக்டான ஆங்க்லெட் சைஸ், அதாவது கொலுசு சைஸ் பார்த்துக்கலாம். எப்போவுமே கொலுசு சைஸ் பார்க்கும்போது காலில் அந்த முட்டி இருக்கிற இடத்துல கரெக்டாக இது போல் டேப்பை சுற்றி விட்டு பார்த்துக்கோங்க. 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச்சோட 0.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கொலுசு தளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும். இப்போ 7 இன்ச் வருது. இதுதான் என்னோட கொலுசு சைஸ். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நம்மளோட ஷூ சைஸ் பார்த்துடலாம். இருக்கிறதுலே இதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இது செவுத்தோட ஒட்டி வச்சுக்கோங்க. காலை இது போல் செவுத்தோட ஒட்டி வச்சு அதில் இருக்கிறதுலே கட்டை விரல், நீளமான விரல், அதோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ காலை எடுத்துட்டு மெஷரிங் டேப் வச்சு எவ்வளோ இருக்குது செவுத்துலேருந்து கரெக்டாக இதோட அளவுன்னு பார்த்தா 6.8 சம்திங்னு இருக்குது. நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 7 கிட்ட வரும். ஸோ 7 இன்ச் தான் உங்களோட ஷூ சைஸ். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.